தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து, தேவைப்படக்கூடிய நபருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்கள் அனைவருமே செல்வந்தர்கள் தான். நம்முடைய புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது கேளுங்க. உண்பது நாழி உடுப்பது இரண்டே பிறவும் இல்லாம் ஓருக்குமே. அதாவது இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இந்த நாடே என்னோட தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, இரவு பகல் பார்க்காமல் விழித்திருக்கக்கூடிய இந்த விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடிய கல்வி அறிவில்லாத வேடனுக்கும் சரி, எல்லாமே பொதுவானவை. உண்ணக்கூடிய உணவு கொஞ்சம்தான், உடுத்தக்கூடிய உடையும் மானத்தை மறைப்பதற்காக மேலாடையும் கீழாடையும் தான். அதுபோல அனைத்துமே அனைவருக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் சொல்லுது. அதோடு நிறுத்திக்கல, செல்வத்து பயனே ஈதல். ஒரு செல்வம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு பணம் நம்ம ஈட்டுறோம் அப்படின்னா அதனுடைய பயனே என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்கு வேண்டியவங்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுறது தான் அதோட பயனே. நம்மிடம் உள்ள செல்வத்தை தனக்கு போக என்பதை விட தனக்கு போதுமானதாக இருக்கின்ற சூழலில் தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதுதான் செல்வம். அவர்களே செல்வந்தர்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு.